இவனோட ஊறுகாயில் ஃபுல்லாக இப்போ பழைய எண்ணெயை கலந்து விட வேண்டிதான். இந்த ஊறுகாய் நாசமாக போயிடும். இப்போ பாரு என்ன பண்ணுறேன்னு. ஒரு அழகான கிராமத்தில் மாமரத்துக்கு அடியில் கணவன் மனைவி 2 பேரும் வசிச்சு வந்தாங்க. அவங்களுக்கு ஒரு பையனும் இருந்தான். ரொம்ப கஷ்டத்தில் வாழனால அவங்களோட வாழ்க்கையே அங்கிருந்து தான் ஆரம்பிச்சது. ஏராணி, நம்மளும் சீக்கிரம் ஒரு நல்ல பெரிய வீடு வாங்கணும்னு ஆசையா இருக்குல்ல. உனக்கு அப்படி அந்த ஆசையெல்லாம் இல்லையா? என்கிட்ட ஒரு நாள் கூட அப்படிலாம் சொன்னது கிடையாது. என்னங்க நீங்க இப்படி பேசுறீங்க? ஆசை இல்லாம எந்த மனுஷனுக்கு தான் இருக்கும். ஆனா நம்ம ஆசையெல்லாம் படம் மட்டும் தான் முடியும். எல்லாமே நமக்கெல்லாம் கனவோட கனவா தானே போகுது. அம்மா, பசிக்குதுமா, ஏதாவது சாப்பிட கொடுங்க சீக்கிரம். எனக்கு ரொம்ப வயிறு கப கபங்குது. சரிடா கண்ணா, அம்மா காலையில ஆக்குனா பழைய சாதம் இருக்குது. அம்மா உனக்கு புழிஞ்சு வச்சு சாப்பாடு போடுறேன்னு அதை சாப்பிட்டுட்டு தூங்கு. காலையில ஏதாவது செஞ்சு தரேன். பக்கத்து வீட்லலாம் வடை பாயசத்தோட குழம்பெல்லாம் வச்சிருக்கிறாங்க. நீ எனக்கு மட்டும் இப்படி பழைய சோற போடுறேன்னு சொல்றியே. எனக்கு சாதம் வச்சு சாம்பார் வச்சு கொடு. ராணி, நாளைக்கு சமைக்கிறதுக்கு பொருள்லாம் வச்சிருப்பதானே? அந்த பொருளை அவனுக்கு ஏதாவது செஞ்சு கொடுமா. நாளைக்கு செலவை எப்படியாவது நாளைக்கு பார்த்துக்கலாம். என்னங்க, நாளைக்கு பண்றதை இப்பயோ பண்ணிட்டா காலையிலக்கு மட்டும் தாங்க இருக்கும். அது மத்தியானத்துக்கு சாப்பிட ஒண்ணுமே இருக்காதே. நீங்க வேலைக்கு போய் காசு கொண்டு வந்ததுக்கு அப்புறம் தானே நான் சமைக்க முடியும். எப்படிங்க? நான் காலையில் வேலைக்கு போனேன்னா மதியானம் 2 மணிக்குள்ளே வந்துடுவேன்ல. அதுக்குள்ளே காசு சம்பாரிச்சிட்டு வந்துடுவேன். அதுக்கப்புறம் நம்ம சமையல் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். நீ இருக்கிற சாப்பாடை காலையிலக்கு தருணுக்கு கொடுத்துரு என்ன? அவங்க ரொம்ப கேட்டனால ராணியும் சாதத்தையும் சாப்பாடையும் வச்சு கொடுத்தா. இந்தட கண்ணா, நீ கேட்ட மாதிரி சாப்பாடு சாம்பார் அம்மா வச்சுட்டேன். நல்லா திருப்தியா சாப்பிடு என்ன. ராத்திரி நேரம் அவங்க 3 பேருமே நிம்மதியா உட்காந்து அந்த சாதத்தையும் சாம்பாரையும் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. சரிங்கம்மா, எனக்கு தூக்கம் வருது. நான் போய் தூங்குறேன். பார்த்துக்கோங்க என்ன. என்னங்க, நாளைக்கு காலையில் கொஞ்சம் சீக்கிரமே வெள்ளனே வேலை கிளம்பிருங்க. ஏன்னா நாளைக்கு நம்ம சேர்த்து வச்சது தான் இன்னைக்கு சமைச்சிட்டோம். நாளைக்கு வேலைக்கு போனாதான் காசு ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. காலையில் கொஞ்சம் சீக்கிரமாகவே போயிருங்க. ஐயோ ராணி, எல்லாத்துக்குமே பயந்தானா? அதெல்லாம் நான் எப்படியாவது சம்பாரிச்சிருவேன் ராணி, நீ கவலைப்படாத. காலையில் ஆனதுமே மழை வெளுத்து வாங்கிக்கிட்டு இருந்துச்சு. இதை பார்த்தா ராணிக்கு ரொம்ப அதிர்ச்சியாகவும் இருந்தது. ஐயோ, என்னங்க இது? வேலைக்கு போற நேரத்துல இப்படி மழை அடிச்சு ஊத்துனா எப்படி வேலைக்கு போவீங்க? இல்ல ராணி, நீ கவலைப்படாத. நான் எப்படியாவது வேலைக்கு போய் சம்பளத்தோட தான் வீட்டுக்கு வருவேன். நீ கவலைப்படாம இரு. நான் எப்படியாவது போயிட்டு வந்துடுறேன் என்ன. தனபாக்கியம்மா, தனபாக்கியம்மா, கொஞ்சம் வெளியே வரீங்களாமா? மழை வேற வந்துட்டு இருக்குது. சீக்கிரம் விறகள்ளி போடுங்க, வெட்டி கொடுத்துட்டு போயிடுறேன். இல்லை, அறிவிட்ட பையில இந்த கொட்டுற மலையில வந்துட்டு விறகு வெட்டி போறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. பேசாம வீட்டை பக்கத்துல பார்த்துட்டு போலாமா தாங்கிட்டு. அம்மா அம்மா, அப்படி சொல்லாதீங்கம்மா. மழைனாலும் பரவாயில்ல, வெயில்னாலும் பரவாயில்ல. விறகு வெட்டி கொடுத்துட்டு ஏதாவது சம்பளம் வாங்கிட்டு போவேன்ல. இக்குடும்பமே பட்னியா இருக்குமா. தயவு செஞ்சு விறகள்ளி போடுங்க, நான் வெட்டி கொடுத்துட்டு போறேன். எனக்கு ஏதாவது சம்பளம் கிடைக்கும்ல. இல்லை, பைத்தியக்கார மாதிரி பேசாதல. விறகெல்லாம் அள்ளி போட்டோம்னா பூரா மழையில நனைஞ்சு உன்னத்துக்கு ஆகாம போயிரும் பார்த்துக்க. அப்புறம் நான் காய வச்சுட்டு என்னால் கடக்க முடியாது. பேசாம போ, நாளைக்கு வந்து வேலையை பாரு போல. அவனும் ரொம்ப சோகத்தோட வீட்டுக்கு வந்தான். வந்ததுமே தன்னோட மனைவிட்ட எல்லாத்தையுமே எடுத்து சொல்லிட்டு இருந்தான். பரவாயில்ல விடுங்க, வீட்டுல அரிசி கொஞ்சம் இருக்குது. எனக்கு ஒரு நல்ல ஐடியா இருக்கு, நீங்க கவலைப்படாம இருங்க. அட, மாங்காவெல்லாம் நிறைய இருக்கு. இதை வச்சு இன்ஸ்டன்ட் ஊறுகாய் பண்ணிடுவோம். அப்பனா நம்ம சாப்பாட்டுக்கு போட்டு அதை சாப்பிட்டுக்கலாம். எந்த பிரச்சனையுமே இருக்காது. ராணி மேலே ஏறி மாங்காய்க்கெல்ல பறிச்சு கீழே போட்டுட்டு இருந்தா. ரொம்ப அழகா அதை கட் பண்ணி அற்புதமா ஊறுகாவும் தயார் பண்ணனா. எனக்கு இந்த ஊறுகாய் ரெடி ஆயிடுச்சு. இப்போ உட்காந்து இந்த ஊறுகாவை போட்டு சாதத்துல போட்டு சாப்பிடலாம் என்ன. இனி எந்த பிரச்சனையுமே இல்ல. நமக்கு எப்பயாச்சும் குழம்பு இல்லாதப்ப இந்த ஊறுகாவை போட்டு சாப்பிட்டுக்கலாம். அட ராணி, உன் மூளைக்கு ஈடு என்ன எதுவுமே இல்ல. எப்படிமா இப்படிலாம் யோசிக்கிற? பரவாயில்லையே, நான் கூட இந்த மாங்காய் வச்சு ஒண்ணுமே பண்ண முடியாதுன்னு நினைச்சேன் இத்தனை நாள் வரைக்கும். ஆனா இந்த மாங்காய் வச்சு ரொம்ப அழகா ஊறுகாய் பண்ணிட்டியே. சரி, நம்ம பையனை எழுப்பு, ஒன்னா உட்காந்து சாப்பிடலாம். அவங்க 3 பேருமே அந்த சாதத்துல ஊறுகாவை பிசைஞ்சு சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஆகா, என்ன அருமையா இருக்கு ராணி. இதை மட்டும் நம்ம கடையில கொண்டு போய் போட்டோன்னு வச்சுக்கவே வியாபாரம் பிச்சுக்கும் பாத்துக்க. அவ்வளவு அருமையா இருக்குதுமா இந்த ஊறுகாய். பேசாம இந்த மாங்காவெல்லாம் அறுத்து நம்ம ஊறுகாய் வியாபாரம் பண்ணா என்ன? ஆனா அதுக்கு முன்பணம் கொஞ்சம் இருக்கணும் தானே. நீங்க 2 நாள் வேலைக்கு போற காசை நம்ம சேர்த்து வச்சு பேசாம இந்த ஊறுகாய் தொழில ஆரம்பிப்போமா? இது நமக்கு நிரந்தரமா இருக்குமே. அம்மா, நல்ல ஐடியா கண்டுபிடிச்சிருக்கீங்க. ஊறுகாய் வியாபாரம் நல்லா போகும்னு எனக்கும் நம்பிக்கை இருக்கு. நீங்க சொந்தமா தொழில் பண்ண மாதிரி இருக்கும்ல. தயவு செஞ்சு இந்த தொழிலை பண்ணுங்கம்மா. ராமுவும் ரொம்ப கஷ்டப்பட்டு 2-3 நாள் வேலை பார்த்து அந்த சம்பளத்தை எடுத்தான். ராமு அந்த காசை சேர்த்து வைக்கணும்னு நாள் முழுக்க விறகு வெட்டி அந்த காசை பொருளை சேர்த்து வச்சான்.
என்னடா ஏதோ சாப்பிட்றியா? ரொம்ப களைப்பா இருக்கா? ஏதாவது கஞ்சி கிஞ்சி எடுத்துட்டு வரட்டுமா? அதெல்லாம் வேணாம்மா, நான் ஊறுகாய் தொழில் ஆரம்பிச்சிருக்கேன். அதுக்கு போய் சீக்கிரம் ஊறுகாய் தொழிலுக்கான இதெல்லாம் ரெடி பண்ணணும். நான் போயிட்டு வந்துடுறேன் என்ன? ராமு வேகமா அவங்கள்ட்ட இருந்து சம்பளத்தை வாங்கிட்டு அங்கிருந்து கிளம்பினான். தம்பி, உன்னைய கெஞ்சி கேட்குறேன், ஒரு 50 ரூபா இருந்தால் கொடுத்தேன்னா ஏன் ஒரு நேரம் பசி அடங்கிரும்ப்பா. வயிறெல்லாம் ரொம்ப பசிக்குது. நீ மனசு வச்சா ஒரு 50 ரூபா அந்த கிழவனுக்கு கொடுத்துட்டு போகலாம். அப்படிங்களாயா? சரியா சாப்பிடலையா? சரி பொறுங்க, நான் 50 ரூபா கொடுக்குறேன். ஆனால் என்ன, ஒரு பாட்டில் குறையும். பரவாயில்ல, இவர் சாப்பிட்டுக்குவார்ல. இந்தாங்கய்யா 50 ரூபா. நீங்கள் போய் ஏதாவது நல்லதாக சாப்பிடுங்க என்ன? ரொம்ப நல்லது தம்பி. நீ 100 ஆயுசுக்கு நல்லா இருக்கணும்ப்பா. என் பசியை போக்குன தர்மராஜாவே, நீ கிளம்பு சாமி. சம்பள காசு கிடச்சிருச்சு. இனி நம்ம ஊறுகாய் வியாபாரத்தை ஆரம்பிப்போம். சீக்கிரம் மாங்காவில் பிடுங்கி ஊறுகாய் பண்ண ஆரம்பிக்கலாம் என்ன? ஏங்க, இன்னிலேருந்து தொழில் தொடங்குனா ரொம்ப நல்லதுன்னு சொல்லிக்கிட்டாங்கங்க. ரொம்ப நல்ல விஷயம் பண்ண. சீக்கிரமே நம்ம முன்னேறி வந்துருவோம். கவலைப்படாம இருங்க என்ன? அவளும் அந்த ஊறுகாவை ரொம்ப ஆரவாரமா தயார் பண்ணிக்கிட்டு இருந்தா. சீக்கிரமே தன்னோட ஊறுகாய் வேலை எல்லாத்தையுமே முடிச்சுட்டு பேக் பண்ணி கொடுத்து விட்டா. பரவாயில்லையே, சீக்கிரமா இந்த ஊறுகாவை ரெடி பண்ணிட்டோமா? ரொம்ப நல்லது. நான் போய் கொஞ்சம் வியாபாரம் பண்ணிட்டு வந்துடுறேன் என்ன? என்னங்க, நீங்க கவலைப்படாம போங்க, நமக்கு நல்ல வியாபாரம் ஆகும். ஐயா ஐயா, ஊறுகாய் வாங்கிக்கிறீங்களா? ரொம்ப அருமையா இருக்கும்யா. வீட்டில் செஞ்ச ஊறுகாய் தான், ரொம்ப அருமையா இருக்கும். வாங்கிக்கோங்கய்யா. அடடா, ஊறுகாவாப்பா? ஏற்கனவே என்கிட்ட நிறைய ஊறுகாய் பாட்டில் இருக்குது. சரி கொடு, இது வேணா ஒரு தடவை முயற்சி பண்ணி பார்க்குறேன். நானும் ஊறுகாவை நல்லா தயாரிக்கிறவங்கள தான் தொலைவிக்கிட்டு இருக்கிறேன். அந்த மாதிரி ஆர்டர் கிடச்சிச்சின்னா அவங்களையே நான் என்னோட குடோனுக்கு வச்சுக்கலான் இருக்கேன். ஐயா, இந்த ஊறுகாவை ஒரே ஒரு ஸ்பூன் மட்டும் நீங்க சாப்பிட்டு பாருங்க. சுவை நல்லா இருந்துச்சுன்னா எங்களுக்கே அந்த ஆர்டர்லாம் கொடுத்தீங்கன்னா நாங்களே உங்களுக்கு ஊறுகாலாம் ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துருவோம் ஐயா. சரிப்பா, முதல்ல உன்னோட ஊறுகாவை கொஞ்சம் கையில் கொடு. நான் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். அந்த பெரிய பணக்காரரும் அந்த ஊறுகாவை வாங்கி சாப்பிட்டதுமே அவருக்கு அந்த சுவை ரொம்ப பிடிச்சி போச்சு. அடடா, என்கிட்ட வந்து நிறைய பேர் ஊறுகாய் செஞ்சு கொடுத்துருக்குறாங்க சுவைச்சு பார்க்க சொல்லி. ஆனால் இந்த மாதிரி ஒரு ஊறுகாவை நான் சாப்பிட்டதே கிடையாது. அம்புட்டு ருசியாக இருக்குதுப்பா. கண்டிப்பாக நீங்கள் தான் என்னோட கடைக்கு சப்ளை பண்ணணும். நீ என்ன பண்ணுற, நாளைக்கு ஒரு 50 பாட்டில் தயாரிச்சு நான் சொல்கிற இடத்துக்கு கொண்டு வந்துடுறேன். ஐயா, என்கிட்ட சைக்கிள் தான் இருக்குது. 20 பாட்டில் அதில் வச்சு கொஞ்சம் கொண்டு வந்துடுறேன் என்னால் முடிஞ்சளவு. சரிப்பா, நாளைக்கு ஒரு நாள் மட்டும் அப்படி பண்ணு. மற்ற நாள்லாம் நான் ஏதாவது வண்டி அனுப்புகிறேன், அதில் ஏற்றி அனுப்பி விட்றேன். கடவுளே, ஆர்டரே ரொம்ப நல்ல ஆர்டரை கொடுத்துருக்க. உனக்கு ரொம்ப ரொம்ப நன்றி கடவுளே. அந்த பாட்டிகிட்ட போய் சொல்லிடுவோம். வேற யாராவது வச்சு வேலைக்கு பார்த்துக்குவாங்க. இதுக்கு மேல அந்த பாட்டிகிட்ட வேலை பார்க்க முடியாது. போய் சொல்லிடுறதா நல்லது. பாட்டிமா, நான் இனிமேல் வேலைக்கு வரமாட்டேன். ஏன்னா ஊறுகாய் வியாபாரம் பண்ண போறோம். இன்னைக்கே நல்ல பெரிய ஆர்டர் வந்துருச்சு பாட்டிமா. விறகு வெட்டுறதுக்கு வேற யாராவது கூப்பிட்டுக்குவீங்கல்ல, அதுக்காக தான் முன்கூட்டியே சொல்றேன் என்ன? ஆகா, நல்ல விஷயம் தான் பண்ணிக்கிட்டு இருக்க. ஊறுகாய் பாட்டில் வியாபாரம் பண்ணுறியா? சரி சரி, நாளைக்கு நீ எங்கேயாவது போகிறப்ப ஊறுகாய் பாட்டில் என்கிட்ட கொண்டு வந்து கொடுத்துட்டு போகணும் என்ன? இத்தனை நாள் இந்த பாட்டிகிட்ட வேலை பார்த்தல, அதனால ஊறுகாய் பாட்டில் எனக்கு ஃப்ரீயாக கொடுத்துட்டு அடுத்தவங்களுக்கு விற்க போகணும் என்ன? கண்டிப்பா பாட்டிமா, நீங்க சொல்ற மாதிரி கண்டிப்பா நான் நாளைக்கு பாட்டில் உங்களுக்கு கொடுத்துட்டு தான் மற்றவங்களுக்கே கொடுப்பேன் என்ன? தன்னோட மனைவிட்ட போய் சொல்லி ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருந்தான். ராத்திரியே அவங்க அந்த ஊறுகாய் பாட்டில் எல்லாத்தையுமே தயாரிக்க ஆரம்பிச்சாங்க. கடவுளே, இன்னைக்கு தொழில் ரொம்ப அருமையாக போகணும். இன்னைக்கு தடவையே பெரிய ஆர்டர் வந்திருக்கனால அவர் பத்திரமா கொண்டு போய் ஊறுகாய் பாட்டெல்லாம் சேர்த்துடணும்ப்பா. அடடே, வாக்கு தவறாம பாட்டில் இந்த பாட்டிக்கு தானே கொண்டு வந்திருக்கிற. சரிப்பா, ஒரு உதவி பண்ணுறியா? இந்த சைக்கிளுக்கு நிறுத்திவிட்டு போய் பாட்டிக்கு ஒரு எண்ணெய் பாக்கெட் மட்டும் வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டு போயிடுறியா? கால் நேரத்துலேருந்து ஒரே வழி. இந்த ஊறுகாய் பாட்டில் நான் பார்த்துக்கிறேன். நீ போய் ஒரட்டு இந்த கடையில் எண்ணெயை மட்டும் வாங்கிட்டு வந்துருப்பா. அப்படியா பாட்டி? சரிங்க, இருங்க. இந்த சைக்கிளை மட்டும் கொஞ்சம் தவற விடாம பாத்துக்கங்க. ஏன்னா கீழே விழுந்துச்சுன்னா பாட்டில்லாம் நொறுங்கி போயிடும். போடிப்போ, நீ வர்றதுக்குள்ளே இந்த பாட்டிலில் பூரா கெட்ட எண்ணெயை ஊற்றி வச்சிட்றேன். ரொம்ப நாளாக பொறிச்சு வச்ச எண்ணெயெல்லாம் இருக்குது. பூரா தூக்கி இப்போ ஊற்றி விட்டா தான் இந்த பாட்டில் இருக்க ஊறு அப்புறம் கெட்டு போகும். அப்போ தான் சிக்கு வாடை அடிச்சு கிடைக்கும். இதை வச்சுட்டு கெட்ட எண்ணெயில் ஊற்றி செஞ்சுட்டு வந்திருக்கான்னு உங்கள்கிட்ட ஆர்டர் கொடுக்க மாட்டாங்க. இதோ இப்போ கலக்கிறேன். இது பூராமே நல்லா பழைய எண்ணெய் தான். சிக்கு வாடை அடிச்சு கிடக்குது. இது ஊற்றுனா அந்த ஊறுகாய் தானாக கெட்டு போயிட போகுது. அட நிறுத்துமா, இப்படி அசிங்கமான காய்களாக பண்ணிக்கிட்டு இருக்கிறியே. இதெல்லாம் நல்ல ஊறுகாய் பாட்டில் போய் இப்படி கேவலமான எண்ணெயை ஊற்றிக்கிட்டு இருக்கிற. நீ பேசுனதெல்லாம் நான் தூரத்தில் நின்று கேட்டுக்கிட்டே தான் இருந்தேன். என்னாச்சுப்பா? எதுக்காக அந்த பாட்டியை திட்டிகிட்டு இருக்க? அவங்க ரொம்ப நல்லவங்க. எதுக்காக அவங்கள இந்த பேச்சு பேசிக்கிட்டு இருக்க? ஐயோ, இந்த அம்மாவா நல்லது? நீ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்து பேசுனதெல்லாம் நான் பார்த்துட்டு தான்ப்பா இருந்தேன். நீ அங்கிட்டு போனதுமே ஏதோ பழைய எண்ணெய் தூக்கிட்டு வந்து இந்த ஊறுகாய் பாட்டில் ஃபுல்லாக ஊற்ற பார்த்துச்சு. சரியான நேரத்தில் வந்து தடுத்து விட்டேன். ஏன்னா இந்த ஊறுகாயில் இந்த கெட்ட எண்ணெயை ஊற்றி நாசம் பண்ணியிருக்கோம்ப்பா.
என்னங்க பாட்டிமா நீங்களும் அப்படி பண்ணீங்க? உங்களை எவ்வளவு நம்பி விட்டுட்டு போனேன். எப்ப தம்பி மன்னிச்சுக்க, நான் வேணும்னே தான் பண்ணேன் பாத்துக்க. இந்த மாதிரி எண்ணெய் ஊற்றி வச்சா அந்த ஊறுகாய் வியாபாரம் நல்லா போகாது. அதுக்கப்புறம் திரும்பவும் என்கிட்ட தானே வேலைக்கு வருவேன். அதனால தான் அப்படி பொறாம பிடிச்சி பண்ணேன். எனக்கு தேவை நீ அங்கெல்லாம் வேலைக்கு போகக்கூடாது, என்கிட்ட தான் வரணும் பாத்துக்க. அதுதான் என்னோட தேவையே. ஏன் பாட்டிமா இப்படி ஒரு கெட்டனை பிடிச்சிருப்பீங்க நான் நினைச்சு கூட பார்க்கலச்சா. என்னைக்கோ ஒருத்தர் எப்பயோ பண்ண உதவிய மனசுல வச்சுட்டு இப்போ வந்து எனக்கு பண்ணியிருக்கிறாரு. ஆனா நீங்க உங்களுக்கு வருஷ கணக்குல மாடா உழைச்சிருக்கேன், அந்த ஒரு நன்றி கூட இல்லாம இப்படி கேவலமான செயலை பண்ண பார்த்திருக்கீங்க. இனிமேல் உங்களை எந்த விஷயத்துல நம்பவே மாட்டேன். தாத்தா ரொம்ப நன்றி. என்னைக்கோ செஞ்ச உதவியை மனசுல வச்சுட்டு இன்னைக்கு ஒரு உதவி எனக்காக வந்து பண்ணிருக்கீங்கல்ல. உங்களை நான் என் வாழ்நாள்ல மறக்கவே மாட்டேன். இது எனக்கு ரொம்ப முக்கியமான விஷயம். நம்ம வாழ்க்கையில என்னைக்கோ பண்ற உதவி என்னைக்காவது ஒரு நாள் நம்மளை வந்து சேரும். இந்த மாதிரி கதை உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்ம அனிமேஷன் ஸ்டோரிஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.